குட் மார்னிங் டு ஆல்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய பிஸ்னஸ்ல நடக்கிற எக்ஸ்பென்ஸ் அண்ட் இன்கம்ஸை நான் எப்படி மெயின்டைன் பண்றது, பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரி எக்ஸ்பென்சஸ், பெட்ரோல் அலவன்சஸ் அண்ட் டீ எக்ஸ்பென்சஸ் அண்ட் அதர் மிசோலனியஸ் எக்ஸ்பென்சஸ் அண்ட் ரெண்டல் இன்கம், இதெல்லாம் நான் எப்படி மெயின்டைன் பண்றது, அக்கௌண்ட்ஸாக நான் எப்படி ரிப்போர்ட்ஸ்ல பார்க்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம ஃபினான்ஸில் தான் பண்ணுவோம். ஃபினான்ஸில் இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிறோம். இதில் பேமெண்ட் நம்பர் நமக்கு மேண்டேட்ரியாக தந்துடுவாங்க. பேமெண்ட் டேட் நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். ரெஃபரன்ஸ் நம்ம ஃபில் பண்ணிக்கிறோம். ரெஃபரன்ஸ் டேட்டும் நமக்கு மேண்டேட்ரியாக வந்துடும். நமக்கு வேணும்னாலும் நம்ம ஆல்டர் பண்ணிக்கலாம். பெய்ட் அண்ட் ரிசீவ்ட் ஃபார்ம் என்ன லெஜர்னு சொல்லி நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். கேஷ் இன் ஹேண்டா, கேஷ் சேல்ஸா, இல்லை கிரெடிட் கார்டு சேல்ஸ் இருந்து நம்ம தரப்போம். நம்ம கேஷ் இன் ஹேண்டு செலக்ட் பண்ணிக்கிறோம். நான் இன்னைக்கு எக்ஸ்பென்சஸ் போட போகிறேன். எக்ஸ்பென்சஸில் எனக்கு என்னுடைய பிஸ்னஸில் ரெகுலராக ஆகிற எக்ஸ்பென்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, டீ எக்ஸ்பென்சஸ். ஜஸ்ட் நான் சூஸ் த லெஜரை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஒரு என்டர் மட்டும் அடிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா டீ எக்ஸ்பென்சஸை நான் இப்போ சர்ச் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஒரு என்டர் தரேன். இதில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எனக்கு எவ்வளோ செலவாயிருக்குன்னா 500 ருபீஸ் ஆயிருக்கு. நான் 500 மென்ஷன் பண்ணிக்கிறேன். இது யாருனால ஆச்சு, எதுக்காக ஆச்சு அப்படின்னு சொல்லி கூட நம்ம நரேஷனில் மென்ஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சஸ். என்ன எக்ஸ்பென்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் அலோன்ஸ் எக்ஸ்பென்சஸ். என்னுடைய ஷாப்பில் ஒர்க் பண்ணுற சேல்ஸ்மேனுக்கு பெட்ரோல் அலோன்சஸ் நான் தர்றேன். ஜஸ்ட் ஒரு என்டர் அடிச்சு பெட்ரோல் எக்ஸ்பென்சஸை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கு எவ்வளோ சார்ஜஸ் ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ். நான் 1000 ருபீஸை இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன். நரேஷனில் நான் யாருக்கு பே பண்ணியிருக்கேன், எதுக்காக கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி கூட நான் மென்ஷன் பண்ணிக்கலாம். டோட்டல் 1500 ருபீஸ் இங்கே டோட்டல் மென்ஷன் ஆகிடும். ஜஸ்ட் நான் ஒரு ஷேவ் ஆப்ஷன் மட்டும் தரேன். பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக சேவ் ஆயிடுச்சு. இதோட ரெக்கார்ட்ஸ் எல்லாமே நான் இங்கேயே பார்த்துக்கலாம். இதோட ரிப்போர்ட்ஸ் நான் எப்படி பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா, ரிப்போர்ட்ஸில் அக்கௌண்ட்ஸ் ரிப்போர்ட்ஸில் இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் ரிப்போர்ட்ஸில் இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் டீட்டெயில்ஸில் நான் ஜஸ்ட் ஒரு அப்ளை மட்டும் கொடுத்தா போதும். என்னுடைய ரிப்போர்ட்ஸ் எல்லாமே இங்கே ஷோ ஆகும். நான் எவ்வளோ பே பண்ணியிருக்கேன் 26 டிசம்பர் அன்னைக்கு, என்ன பேமெண்ட் மோட் பண்ணியிருக்கேன், எவ்வளோ பே பண்ணியிருக்கேன், எப்படி அதை அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன், என்னுடைய நரேஷன்ஸ் எல்லாமே இங்கே நான் டைப் பண்ணியிருந்தேன் எனக்கு ஷோ ஆகும்.